எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம். சவுகார் ஜானகி அவர்கள் இறந்து விட்டாங்க. அவங்களுடைய மரணம் மிக பெரும் அளவுக்கு சோகத்தை இந்தியா முழுக்கவே ஏற்படுத்தியிருக்குது. அவங்க இறப்பதற்கு முன் நம்முடைய சிஎம் விஜய் அவர்களிடம் சில முக்கியமான விஷயங்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. அந்த குறிப்பிட்ட விஷயங்கள் எல்லாம் தற்போது வெளியாகி மிக பெரும் அளவுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்குது. நம்முடைய சவுகார் ஜானகி அவர்கள் இறப்பதற்கு முன் நம்முடைய சிஎம் விஜய் அவர்களிடம் என்ன சொன்னாங்க அப்படிங்கிற பல முக்கியமான விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேயர்களே, சவுகார் ஜானகி அவர்கள் இதுவரைக்கும் 400க்கும் மேற்பட்ட படங்களில் நடிச்சிருக்கிறாங்க. தமிழ் மட்டும் கிடையாது, பல மொழிகளில் நடிச்சிருக்கிறாங்க. ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் அவர்களுடைய தில்லு முள்ளு படம் எந்த அளவுக்கு அவருக்கு முக்கியமான படம் நமக்கு தெரியும். அந்த படத்திலும் இவங்க நடிச்சிருக்கிறாங்க. எதிர்நீச்சல் அப்படிங்கிற ஒரு அந்த காலத்து படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. இப்படி சவுகார் ஜானகி அவர்கள் நம்முடைய தமிழ் சினிமா திரைத்துறையில் பல முக்கியமான படங்களில் நடிச்சிருக்கிறாங்க. இவங்களுடைய சாதனைக்காகவே இவங்களுக்கு பத்மஸ்ரீ விருதும் வழங்கப்பட்டிருக்கு. இதில் இருந்தே நம்ம புரிஞ்சுக்கலாம் இவங்க எவ்வளோ பெரிய சாதனைகளை படைத்தவங்க அப்படின்னு. இவங்களுடைய மரண செய்தியை கேட்ட உடனே இந்தியா முழுக்க இருக்கிற அனைத்து திரைத்துறை பிரபலங்களும் இன்னைக்கு அவங்களுடைய வீட்டில் குவிந்து இருக்கிறாங்க. இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா நம்முடைய சிஎம் விஜய் அவர்களும் அவங்களுக்கு தன்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களையும் தெரிவிச்சிருக்கிறாரு. இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்க இருக்கிற அனைத்து திரைத்துறையினரும் இன்னைக்கு சவுகார் ஜானகி அவர்களுடைய இறுதி சடங்கில் இருக்கிறாங்கன்னா நம்ம புரிஞ்சுக்கலாம் இவங்க எவ்வளவு பெரிய சாதனைகளை இவங்க செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது. இப்படி இருக்கிறப்ப சவுகார் ஜானகி பற்றி ஒரு சுவாரஸ்யமான தகவல் வெளியாகி இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் எந்த அளவுக்கு ஹிட்டான படங்கள்லாம் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அவரும் பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் கஷ்டப்பட்டார். அப்படி கஷ்டப்பட்ட ஒரு காலகட்டத்தில் அவருக்கு தில்லு முள்ளு அப்படிங்கிற ஒரு மாபெரும் வெற்றி படம் மிக பெரும் அளவுக்கு தேவைப்பட்டுச்சு. அந்த படத்தில் நம்முடைய சவுகார் ஜானகி அவர்கள் நடிக்கிறாங்க. ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்து அந்த படம் வெற்றி பெறத்துக்கு மிக முக்கியமான காரணமாகவும் இருந்திருக்கிறாங்க. இன்னும் ரொம்பவே முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லப்படுதுன்னா, முதல்ல ரஜினிகாந்த் அவர்கள் தில்லுமுள்ளு படத்தில் நடிக்கிறதுக்கு கொஞ்சம் தயங்கினாங்களாம். சவுகார் ஜானகி அவர்கள் தான் கண்டிப்பாக இந்த படம் ஹிட்டாகும், நீங்கள் நடிங்கன்னு ரஜினிகாந்த் அவர்களை அவ்வளோ தூரம் அவங்களுக்கு நம்பிக்கை கொடுத்து ரஜினிகாந்த் அவர்களை தில்லுமுள்ளு படத்தில் நடிக்க வச்சதே நம்முடைய சவுகார் ஜானகி அவர்கள் தானா. தில்லுமுள்ளு படம் ரஜினிகாந்த் அவர்களுக்கு எந்த அளவுக்கு ஹிட்டு கொடுத்துச்சு, அவருடைய சினிமா கேரியரில் அது எந்த அளவுக்கு முக்கியமான படம் அப்படிங்கிறத சொல்லவே தேவை கிடையாது. இந்த மாதிரி சவுகார் ஜானகி அவர்கள் பல முக்கியமான சாதனைகளையும் பல முக்கியமான விஷயங்களையும் தமிழ் சினிமா துறையில் மட்டும் கிடையாது, இந்திய சினிமா துறையிலே பல முறை பண்ணியிருக்கிறாங்க. அதாவது இந்தியாவில் இருக்கிற பல இன்னைக்கு வெற்றிகரமான ஹீரோக்களுக்கு அடிப்படையாக நம்மளுடைய சவுகார் ஜானகி அவர்கள் இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிற பல முக்கியமான விஷயங்கள் இன்னைக்கு இறுதி சடங்குக்கு போயிட்டு இருக்கிற பல நடிகர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது இன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட தகவல் மிக பெரும் அளவுக்கு வைரலாக போயிட்டு இருக்குது. சவுகார் ஜானகி அவர்கள் நம்முடைய சிஎம் விஜய் அவர்களிடம் கடைசியாக பேசின ஒரு குறிப்பிட்ட தகவல் மிக பெரும் அளவுக்கு வைரலாக போயிட்டு இருக்கு. அதில் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க நம்முடைய சிஎம் விஜய் அவர்களிடம் அப்பா நீங்கள் எந்த அளவுக்கு ஆட்சி பண்ணுவீங்க, நல்லா பண்ணுவீங்களா இல்லையா அப்படிங்கிற சந்தேகம்லாம் எனக்கு 1% கூட கிடையாது. நீங்கள் நல்ல திறமையான யங் லீடர், கண்டிப்பாக நம்முடைய தமிழகத்தை நீங்கள் சூப்பராக வழி நடத்துவீங்க அப்படிங்கிறது எனக்கு 100% தெரியும். எனக்கு இருக்கிற ஒரே ஒரு மன கஷ்டம் என்னென்னா, சங்கீதாவோட சேருங்க, அதுதான் எங்களுடைய குடும்பத்து ஆசை, ரொம்ப முக்கியமாக என்னுடைய ஆசை, ப்ளீஸ் அப்படிங்கிற ஒரு ரெக்வஸ்ட் அவங்க கேட்டிருக்கிறாங்களாம். இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயமும் இப்போ தற்போது சமூக வலைத்தளங்களில் மிக பெரும் அளவுக்கு வைரலாக போயிட்டுருக்கு. அதற்கு சிஎம் விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருந்தார்னா, கண்டிப்பாக நல்ல விஷயம் நடக்க வேண்டியது கண்டிப்பாக ஒரு நாள் நடக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்களாம். நேயர்களே, இதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன? மறக்காமல் கீழே கமெண்ட்ஸை தெரிவிங்க. நன்றி.